வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சைபர் அனாட்ஸ் அண்ட் சைபர் இன்ஃபோ. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் அபவுட் பேஜில் இருக்கும். ஸோ அபவுட் பேஜ் எங்கடா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மேலே நம்ம நேம் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு அம்புக்குறி போட்டுக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அபவுட் பேஜ் அண்ட் டெஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் டெஸ்கிரிப்ஷனும் போட்டிருக்கா. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா அபவுட் பேஜ் தான். ஓகேங்களா? ஸோ அப்படியே பேக் போயிடுவோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பட்டன் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வச்சுட்டிங்க அப்படின்னா நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு ஒன்றுக்கொண்டே நோட்டிஃபிகேஷனாக வரும். நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆப் பார்க்க போகிறோம். ஆப் இல்லைங்க, ஸோ அதில் இருந்து அப்டேட் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்டேட் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா WTM ப்ராஃபிட் ஷேர் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேள்விப்படாமலும் இருந்திருப்பீங்க. அதில் ஒரு சின்ன அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்ன அப்டேட் அப்படின்றத பார்த்துறோம். தமிழ்லேயே அதுக்கான ஃபுல் டீட்டெயிலும் கொடுத்துருப்போம். அந்த அது வந்துட்டு எப்படி அப்டேட் பண்ணுறது, எப்படி வைக்கிறது அப்படின்றது எல்லாமே பார்த்துலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ப்ராஃபிட் ஷேர் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைசா கணக்கில் அமௌண்ட் வருது அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஸ்டேட்டஸும் வைக்க முடியும். ஸ்டேட்டஸ் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு ₹3 டெய்லி ஆன் பண்ண முடியும். ஓகேங்களா? என்னடா ₹3 தான் வருது அப்படின்னு நினைப்பீங்க. பட் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு இப்போதைக்கு பிகினிங் ஸ்டேஜில் இருக்குது. இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்துட்டு இதில் வைக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? நம்ம ஸ்டேட்டஸ் வச்சுட்டு நம்ம பார்த்திங்கன்னா ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டுன்னு ஒன்று போட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு முன்னாடியே பேசாமல் உள்ளே போயிட்டு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா, என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் தான் அமௌண்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஐடி போட முடியும். ஓகேங்களா? இதுக்கு வந்துட்டு ஒரு QR கொடுப்பேன். அந்த QRக்கு பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐடி பாஸ்வேர்டு இதெல்லாமே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். டேரெக்டாக உங்களால் ஜாயின் பண்ணவே முடியாது. ஸோ என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் இருக்கும். டெலிகிராம் வழியாக வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஏன்னா டெலிகிராம்லேயும் நிறையா அப்டேட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளே வந்த உடனே மாடல் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் டு வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இதை வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு 2 செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இதில் டவுன்லோட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதுன்னு பார்த்தீங்கன்னா ஷேர் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஓகேங்களா? இதை வந்துட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக போட்டுக்கோங்க. ஸ்டேட்டஸாக போட்டதுக்கப்புறம் எங்கே போய்ட்டு அப்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. நான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ₹3 ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு அமௌண்ட் கம்மியாக வருது அப்படின்னு நினைப்பீங்க. இன் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு அதிகமாக இருக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? இது வந்துட்டு பிகினிங் ஸ்டேஜ், அதனால் இப்படி தான் இன்கம் வரும். WTM பார்த்திங்கன்னா பிகினிங் ஸ்டேஜில் கொஞ்சமாக தான் வந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 400க்கு மேலேயே இன்றைக்கி வித்ராவல் போட்டிருக்கேன்னா பார்த்துக்கோங்க. அப்போ அது எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ நம்ம மெயின் கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி WTM பற்றி பார்த்துருவோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா திருப்பூரை சேர்ந்த ஒரு கம்பெனி. ஓகேங்களா? இதில் வந்துட்டு நம்ம சும்மா ஆட்ஸ் பார்க்குறது மூலமாக ஏர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நம்ம பார்க்க போகிற ஆட்ஸ் என்னவோ ஒரு யூடியூப் வீடியோ தான் இருக்கும். அந்த வீடியோக்குள்ளே நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு கேப்சா கோட் கொடுத்துருவாங்க. அந்த கோடை பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு என்ட்ரு பண்ணி ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நான் வந்துட்டு இன்றைக்கான இன்கம்மையும் எடுத்துட்டேன். ஓகேங்களா? மை வேலெட்டில் காமிக்கிறேன். ஸோ மை வேலெட்டில் எனக்கு பார்த்திங்கன்னா வேலெட் பேலன்ஸாக ₹458.60 இருக்குது. ஓகேங்களா? எனக்கு வந்து டுடே ஏர்னிங்காக ₹4 வந்திருக்கு. என்னோடய செல்ஃப் ஏர்னிங்கே பார்த்தீங்கன்னா ₹2. ஓகேங்களா? என்னடா வெறும் ₹2 வச்சு என்னடா பண்ணுறதுன்னு கேட்பீங்க. நான் பார்த்தீங்கன்னா ₹2 ஏர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா ₹930 இது வரைக்குமே ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேருந்து மட்டுமே. ஓகேங்களா? நான் வந்துட்டு டெய்லி இதில் ஒர்க் பண்ணுவேன். சும்மா ஜஸ்ட்டு ஒரு வீடியோ பார்ப்பேன், கேப்சா போடுவேன், அவ்வளோதான். எனக்கு வந்துட்டு இது அதிகபட்சமான ஒர்க் எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு ஸ்டேட்டஸை வச்சு அதை வந்துட்டு 40 பேர் 50 பேர் பார்த்ததுக்கப்புறம் அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் இந்த இதில் கிடையாது. ஓகேங்களா? நம்ம WTM ப்ராஃபிட் ஷேரில் வேணால் அந்த ஆப்ஷன் இருக்குது. பட் இதில் பார்த்திங்கன்னா கிடையாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 15. ஓகேங்களா? டிசம்பர் 15. இன்றைக்கி பே அவுட் ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் வந்துட்டு ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன். மினிமம் ஒரு 200 இருந்தாலே இதில் 150 இருந்தாலே இதில் வந்துட்டு வித்ராவல் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நான் வந்துட்டு வித்ராவல் ரிக்வெஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் போயிட்டு நான் எவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ இது வரைக்கும் ஆன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ நம்மளோட மெயின் மேட்ருக்கு கொஞ்சம் நேரத்தில் போவோம். ஓகேங்களா? இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வித்ராவல் நான் ₹101 எடுத்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா ₹174, ₹197, அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ₹458. இப்போது அதிகபட்சமான வித்ராவல் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு கீழே எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு நான் வந்துட்டு சம்மரியில் போயிட்டு காமிச்சிடுறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு எவ்வளோ இருக்காங்க, வெயிட் லோட் ஆகிட்டுருக்கு.
ஓகே, நான் பார்த்தீங்கன்னா 99 பிளானில் இருக்கேன். எனக்கு அப்கிரேடும் அவைலபிளாக இருக்குது. எவ்வளோனா 499 ப்ளஸ் ஜிஎஸ்டியோடு சேர்த்து 589. ஓகேங்களா? ஸோ இது கட்டி நான் வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோடய ரெவன்யூ வந்துட்டு அதிகமாகும். ஓகேங்களா? எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 14 பேர் இருக்காங்க. ஸோ 499ல் 2 பேரும், 99ல் பார்த்தீங்கன்னா 12 பேரும் இருக்காங்க. அதுக்கு அடுத்த லெவலில் 14 பேர், அதுக்கடுத்து 9 பேர், அதுக்கடுத்து 2 பேர், அதுக்கடுத்து 3 பேர், இப்படி இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு நான் இது வழியாக ஆன் பண்ணது. ஸோ இப்போ நம்ம கதைக்கு வருவோம். WTM ப்ராஃபிட் ஷேரில் எப்படி ஆன் பண்ணுறதுன்னு. இதை பார்த்திங்கன்னா இப்போ இமேஜ் வந்துருந்துச்சு இல்லையா, அதை வந்துட்டு நம்ம காப்பி பண்ணிட்டோம். ஸோ காப்பி பண்ணி எங்கே கொண்டு போய் பேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா, காப்பி பண்ணுறது இல்லைங்க, டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கணும், இல்லை ஷேர் கொடுத்து ஷேர் பண்ணிக்கணும். ஸ்டேட்டஸில் வச்சு ஒரு 20 பேர் பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்துக்கணும். எதன்னு கேட்பீங்க, ஸ்டேட்டஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸ்டேட்டஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இங்கே வாட்ஸ்அப் இமேஜ்னு ஒன்று வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணணும். வெயிட், நான் மாற்றி கிளிக் பண்ணிட்டேன். ஸோ வாட்ஸ்அப் இமேஜ்னு இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணி சோஸ் ஃபைல்னு இருக்கு இல்லையா, நான் வந்துட்டு ஃபைலில் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் காப்பி ஃபார்மேட் ஷுட் பி ஜேபிஜி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு பிடிஎஃபாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டுனால் என்னென்னு கேட்பீங்க. ஸோ அது உங்களோட லாகின் பாஸ்வேர்டு தான் ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு. ஓகேங்களா? ஸோ அதனால் லாகின் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா சப்மிட் ஆகிட்டு அந்த ₹3 அப்படின்றது ஆட் ஆயிரும். ஓகேங்களா? ஓகே, இதை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லிமிட் அமௌண்ட் வந்துட்டு ரீச் ஆகும்போது வித்ரா எடுத்துக்கலாம். மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 150 to 200 மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எப்போ வந்துட்டு இது 300 or 200 ரீச் ஆகுறது அப்படின்னீங்கன்னா நீங்கள் டெய்லி ஒர்க் பண்ணுங்கள், மெதுவாக ஒர்க் பண்ணுங்கள், ஸ்லோவாக ஒர்க் பண்ணி ரீச் பண்ணாலே போதும். ஸோ யாரும் எவ்வளோ ரீச் ஆகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ரெஃபர் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்கம்மும் ஆட் ஆகும். ஓகேங்களா? அவ்வளோதான் இதில் கான்செப்ட்டு. ஸோ இதில் எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம்மும் ஆட் பண்ணிட்டாங்க. நம்ம இதில் வந்துட்டு ரெஃபரல் இன்கம் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ரெஃபரல் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் ஆட் ஆகும். அதை நம்ம வந்துட்டு வித்ரா எடுத்துக்கலாம். அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக் பே அவுட் தான், நாம் வித்ரா எடுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இதில் 4 லெவல் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 5G மொபைல் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரினால இது வந்துட்டு நிறைய பேர் இது வந்துட்டு ஒர்த்து இல்லை, அது ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ நிறைய பேர் பேமெண்ட்டும் எடுத்துருந்தீங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ஒர்த்தே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இது கான்செப்ட் வந்துட்டு கொஞ்சம் இதாக இருக்கும். என்னடா நம்ம இன்வைட் பண்ணுறோம், அமௌண்ட் ஆட் பண்ணுறோம், பட் அதுக்கான ரெவன்யூவே வரலையே, நம்ம அமௌண்ட் ஆட் பண்ணிவிட்டு இன்வைட் பண்ணணுமே அப்படின்னு நினைப்பீங்க. பட் உங்களால் இன்வைட் பண்ண முடியும்னா ஜாயின் பண்ணுங்கள், முடியலை அப்படின்னா வேண்டாம், ஜாயின் பண்ணவே வேணாம். ஓகேங்களா? ஸோ உங்களால் என்னால் ஒரு மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வந்து கொண்டு வர முடியும். அதே டெய்லி என்னால் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டு அதோ 20 பேர் பார்த்ததுக்கப்புறம் அதை என்னால் பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸை எடுத்து அப்லோட் பண்ண முடியும். ஸோ அப்லோட் பண்ணி அது மூலமாக ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டிருக்கேன். எனக்கு பார்த்திங்கன்னா இது 28 பேர் பார்த்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது மூலமாக தான் எனக்கு இன்கம் வந்துச்சு. அந்த ₹3 அப்படின்றது ஆடாச்சு. ஓகேங்களா? ஸோ ₹2 வச்சு என்ன சாதிக்க முடியும் அப்படின்னு கேட்டவங்களுக்கு அந்த ₹2 வச்சு எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றதையும் நான் இங்கே காமிச்சிருக்கேன். ஸோ நானும் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இது நான் பார்த்திங்கன்னா செல்ஃபாக ஏர்ன் பண்ண தான். ஓகேங்களா? ஸோ நான் வந்துட்டு அந்த ₹3 வச்சும் இந்த ₹2 வச்சும் என்ன பண்ண முடியும்னு யோசிக்காதீங்க. ஸோ இது எப்படி நமக்கு லைஃப் டைம் பெனிஃபிட்டாக இருக்க போகுது அப்படின்றத மட்டும் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கு இப்போ கிடைக்கிற ஒரு சின்ன அமௌண்ட், அதாவது நம்ம 500 போட்டு டெய்லி 200 வித்ரா எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி, அதெல்லாம் பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் இருக்காது. அதே பார்த்திங்கன்னா நம்ம போடுற அமௌண்ட்டும் வர ரெவன்யூவும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. போடுற அமௌண்ட் அதிகமாக இருந்தாலும் வர ரெவன்யூ ஒரு நம்ம ₹500 போட்டு டெய்லி ₹20 எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது வந்துட்டு கொஞ்சம் லாங் டேர்முக்கு ரன் ஆகும். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் தான் எல்லாமே. நாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு வர்ற அமௌண்ட் எப்போவுமே நம்ம கையில் சீக்கிரம் இருக்காது, காலியாகிடும். அதுவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்க்குற அமௌண்ட்டு எப்போவுமே நம்ம கையில் நமக்கு உபயோகமாக இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை கை மீட் பண்ணுறேன். Until then, bye from Cyber Honest and Cyber Info. Tata, bye bye. Take care. Bye bye.